மலையாள திரையுலகத்தில் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்தவர் தான் ஜோசப் தலியத். ஜோசப் தலியத் தமிழில் எடுத்த முதல் படம் இரவும் பகலும். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்ததாக இவர் எடுக்கணும்னு நினச்ச படம் காதல் படுத்தும் பாடு. இந்த படத்தோட கதாநாயகியாக நடிகை ராஜஸ்ரீயை போடலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ராஜஸ்ரீக்கும் அதில் சம்மதம். ஆனால் காதலிக்க நேரமில்லை படத்தோட தெலுங்கு ஹிந்தி ரீமேக்கில் அவங்க இருந்ததுனால அவங்களால கால்ஷீட் தர முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு தெலுங்கு படப்பிடிப்புக்கு போன காதல் படுத்தும் பாடு படத்தோட கதாசிரியரான கலைஞானம் தெலுங்கு படம் ஒன்றில் ராஜஸ்ரீக்கு தோழியாக இருக்க துணை நடிகை ஒருத்தவங்களை பார்க்குறாரு. அந்த துணை நடிகை கதாநாயகியை விட அழகாக இருக்க யார் இவங்க அப்படின்னு யூனிட்டில் விசாரிக்கிறாரு. அந்த துணை நடிகை கலைஞானத்தோட வீட்டுக்கு 2 தெரு தள்ளி வடை சுட்டு விற்கிற பெண்மணியோட கொழுந்தியாள் மகள் அப்படின்னும் அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்கன்னும் சினிமாவில் வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்து ஒரு சில படங்களில் துணை நடிகையாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னும் தெரிய வருது. கலைஞானம் ராஜஸ்ரீக்கு தோழியாக நடிக்கிற துணை நடிகை பற்றி இயக்குனர் ஜோசப் தலியத்தை சொல்ல, ஜோசப் தலியத்தும் அந்த துணை நடிகையை வர சொல்லி பார்க்குறாரு. ஜோசப் தலியத்துக்கும் அந்த துணை நடிகையை பிடிச்சி போக அவரோட காதல் படுத்தும் பாடு அப்படிங்கிற படத்தில் இந்த துணை நடிகையை கதாநாயகியை அறிமுகப்படுத்துறாரு. அந்த துணை நடிகை தான் வாணிஸ்ரீ. இதே படத்தின் மூலமாக வெளியுலகத்துக்கு தெரிய வந்த இன்னொரு நடிகை தான் ஜெயந்தி. காதல் படுத்தும் பாடு படத்தில் 2வது கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சு பல பேருக்கு வாழ்வு தந்த ஒரு படமாக மாறுச்சு. நன்றி, வணக்கம்.